shampoo with conditioner, it will never work. Hey. Hi ma'am, big fan of you ma'am. Oh, thank you டா. ஃபர்ஸ்ட் டைம் சலூன். ஆமா இது வரைக்கும் நான் ஹேர் யார்கிட்டயுமே கொடுத்ததே இல்லை, அம்மா தவிர. கேர்ள் தான் எனக்கு பிடிக்கும். சரி. ஓ, பிடிக்குமா? ஆமா கண்டிப்பா. கிரேட் திங் டா. ஆனா எனக்கு எப்படி கரெக்டா ப்ராப்பரா அதை ஹேண்டில் ட்ரை பண்ணணும்னு தெரியல. பண்ணிருக்கீங்களா? கர்ல் ஹேர் செட்டிங் ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணீங்களா? இல்ல, கண்டிஷனர்ஸ் போடுறீங்களா? கட் பண்ணதே தெரியாது. யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் சோம்பேறி. அது வந்து இட்ஸ் அ மஸ்ட். சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கிறோம்ல, தண்ணி குடிக்க சோம்பேறித்தனப்பட மாட்டோம்ல, அது மாதிரி மஸ்ட். ஏன்னா ஷாம்புவோட ஒர்க் என்னன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே போனீங்கன்னா ட்ரை எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். அதனால் அதோட ஒர்க் அதுதான். பிகாஸ் ஸ்கேல்பில் ரொம்ப ஆயில் இருக்கக்கூடாது, ஹேர்லேயும் இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு க்ளீன் இட். அதனால அதோடைய ஒர்க் வந்து டு ரிமூவ் ஆல் த ஆயில்னஸ். பட் ஹேருக்கு வந்து மாய்ஸ்சர் தேவை. அப்போ அதோடைய மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனர். முன்னாடிலாம் வரும் தெரியுமா, ஷாம்பு வித் கண்டிஷனர், இட் வில் நெவர் ஒர்க். பிகாஸ் ரெண்டுமே ஒர்க் வந்து கான்ட்ராஸ்ட் ஒர்க். ஓகே, அதனால் எப்போவுமே கண்டிஷனர் இஸ் அ மஸ்ட். ஓகே, ஸோ ஈஸியஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணிடுங்க, அப்புறம் கடைக்கடைன்னு கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இது நாட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் செய்யுங்க. அந்த டைம் நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் லீவ் இன் கண்டிஷனர் வில் பி பெட்டர். ஓகே, லீவ் இன் கண்டிஷனர் அகெயின் நீங்கள் வாஷ் ஆஃப் கண்டிஷனர் போனது போக சம்டைம்ஸ் ட்ரைனஸ் இருக்கும். இது அந்த டைமில் நீங்கள் போடும்போது இட் ஸ்டேஸ் லிட்டில் வாஷ். பட் உன்னோட ஹேருக்கு கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் லீவ் ஆன் க்ரீம், நாட் சீரம் பேஸ்ட் வேணும். லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. அது மாதிரி யூஸ் பண்ணிட்டேன்னா மாய்ஸ்சர் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் மாய்ஸ்சர் உங்கள் ஹேருக்கு கொடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அழகாக கேர்ல பார்க்கும். லென்த் ஓகேவா? உங்களுக்கு லேயர்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது. லாங் பேண்ட்ஸாக வச்சுருக்கோம். ஸோ கேர்ள்ஸ் பண்ணாலுமே இந்த அளவுக்கு ஷார்ட் வரும். ஓகேங்களா? ஆஃப்டர் செட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கேர்ள் பண்ணுறீங்களா? ப்ளூ ட்ரை லுக் கேர்ள் செட் ஓகேவா? ஓகேண்ணா, பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. லென்த்து ஓகே தானே உங்களுக்கு? கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷார்ட் ஆகும். கிளச் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக நல்லாயிருக்கும். ஓகே.